தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஒரு நாடகம் ஒரு மேடையில் யுத்த காட்சிகள் நடக்குதம்மா அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் திமுக போடக்கூடிய மிகப்பெரிய நாடகம் கிட்டத்தட்ட ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்துருச்சு. ரெண்டு பேரும் தெரிஞ்சே தான் நாடகம் ஆடுறாங்க. திமுகவுக்கு தெரியும் காங்கிரஸ் போகுதுன்னு, காங்கிரஸுக்கு தெரியும் நம்ம தாவேக்காவுக்கு தான் போகிறோம்னு. ஆனாலும் ரெண்டு பேருமே நல்ல பிள்ளை ஆயிக்கணும், மக்கள் மத்தியில் நாம் பிடிச்சி காங்கிரஸை தள்ளி விட்டோம் அப்படின்னு வந்துடக்கூடாதுன்னு திமுகவும், காங்கிரஸ் இவ்வளவு நாளாக நம்மளை அரவணைச்சிருந்த திமுக விட்டு நம்ம ஓடி போயிட்டோம்னு மக்கள் நினைச்சிடக்கூடாதுன்னு ரெண்டு பேருமே தெரிஞ்சுதான் நாடகம் ஆடுறாங்க. நம்ம இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா முழுக்க யாருமே சொல்லலை ராகுல் காந்தி தான் இந்தியா கூட்டணியினுடைய பிரதமர் வேட்பாளர்னு. ஆனால் ஐயா ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் சொன்னாரு ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் இந்தியா கூட்டணியில அப்படின்ற அளவுக்கு கூவினார். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் நிக்கல. ரெண்டும் நாடகம்னு எதை வச்சு சொல்றேன்னா, இங்கிட்டு ஸ்டாலின் சொல்லாம தளபதி எம்எல்ஏ பேச போறது இல்லை, ராகுல் சொல்லாம மாணிக்கம் தாக்கூர் பேச போறது இல்லை. அப்ப அதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம், இது ரெண்டுமே மேலிடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான், அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய சொல் தான் அப்படிங்கிறத அதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப திமுக என்ன சொல்லுது அப்படின்னா 22 சீட்டு தான் காங்கிரஸுக்குங்குது. ஆனா 2016 41 சீட்டு, 2021 கிட்டத்தட்ட 25 சீட்டு. ஆனா இப்ப 3 குறைச்சு 22 ஆகுது. எப்படி 41 25 ஆகி 25 22 ஆகுது. தேயுது அப்படின்னா அது சரியானதுதான் கூட சொல்லலாம். எங்க காங்கிரஸ் வளர்ந்துருக்குது, எங்கேயாவது வளர்ந்துருந்துச்சா அப்படின்னா வளரல அப்படிங்கிறத தான் காட்டுது. தேர்ந்திருக்குங்கிறத தெளிவா காட்டுதுங்கிறப்ப 22 சீட்டே அதிகம்தான். இன்னும் சொல்ல போனா காங்கிரஸுக்கு 5 சீட்டே அதிகம் தாங்க. இங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எங்க இருக்கு முதல்ல இருக்கிற இடமே தெரியல. அப்படி பிடிச்சி தூக்கி தோல்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போகுது திமுக அப்படின்னா அது சொல்றதை கேட்டுட்டு பேசாம இருந்துடணும். 5 சீட்டு தான் உங்களுக்கு தகுதி அப்படின்னா உங்களுக்கு 22 சீட்டுங்கிறது எவ்வளவு அதிகபட்சம் பார்த்துக்கோங்க. ஒரு தேசிய கட்சி மாநில கட்சியில எதையாவது ஒன்று பராண்டி நிக்காம உங்களால இருக்க முடியலன்னா அதை விட காங்கிரஸுக்கு தோல்வி வேற எதுவும் இல்லை. காங்கிரஸும் கிடையாது, எந்த தேசிய கட்சிக்கும் சரிதான். மாநில கட்சியை அண்டி ஒண்டி பொழப்பு நடத்தாம நீங்க பொழைக்க முடியாது அப்படின்னா அது தோல்வி தானே. இப்ப திமுக என்ன காரணம் சொல்லுது அப்படின்னா 22 சீட்டு தான். ஏன் அப்படின்னா புதிய கட்சிகள் கூட்டணிக்குள்ள வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு நியாயத்தை சொல்றாங்க. சரி, அது நியாயம்னு எடுத்துக்கிட்டா அப்ப காங்கிரஸும் நியாயமா சொல்லுதுல, தமிழக வெற்றி கழகம்னு ஒரு புதிய கட்சி வந்திருக்குது, அப்ப நாங்க அங்க போகவா அப்படிங்கிற அந்த டிபேட் இருக்கு பாருங்க, அது சரியான டிபேட் தானே. உங்களுக்கு எப்படி புதிய கட்சிகள் கூட்டணிக்கு உள்ள வர்றாங்களோ, கூட்டணிக்கு அழைக்கிற இன்னொரு புதிய கட்சி தமிழ்நாட்டு காங்கிரஸ்ல இதுல அரசியல்ல வந்திருக்குதுல, காங்கிரஸ்க்கு வந்திருக்கிறப்ப அதை அவங்க தழுவி தானே போவாங்க. ஆனா நாடகம் தாங்க, பிச்சுக்கிட்டு போறது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. ஆனா ரெண்டு பேருமே நாங்க ஒன்றும் உடனே நாங்க ஒன்றும் வெளியே போய்க்கல, அவங்க இப்படி செஞ்சனால தான் நாங்க போனோம், இல்ல அவங்க இப்படி பண்ணனால தான் நாங்க உள்ள ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்றத காட்டுறதுக்காகத்தான் இவ்வளவு வேலை நடக்குதே தவிர, ஆரம்ப காலத்திலிருந்து விஜய்க்கும் ராகுல் காந்திக்குமான நட்பு, அந்த தான் கட்சி ஆரம்பிச்சாலும் அவங்களோட கூட்டணிங்கிறது அவருக்கு மனசுல ரொம்ப நாளாவே விஜய் அவர்களுக்கு நிக்குது. ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஊழலை ஒழிப்பேங்கிறாரு விஜய். அப்ப காங்கிரஸை கூட்டணிக்கு இழுத்து காங்கிரஸும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி சேர்ந்தா எப்படி இருக்கும்னா, திருடனை கையில பிடிச்சிக்கிட்டு நான் திருட்ட ஒழிப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி, இல்லைன்னா திருடன் கையிலே சாவியை கொடுக்குற மாதிரி, திருடன் கையிலே சாவியை கொடுத்து நான் திருட்ட ஒழிப்பேன் அப்படின்ற மாதிரி தான் ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்றதும் ஒண்ணுதான். இன்னைக்கு பிஜேபி தொடர்ந்து 3வது முறை இந்த நாட்டை ஆளக்கூடிய இடத்திற்கு வருதுன்னா அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? பிஜேபி ரொம்ப நல்ல கட்சியா? பிஜேபி ஒரு பெரிய சித்தாந்தத்தோட, நல்ல சித்தாந்தத்தோட, மத துவேஷம்லாம் இல்லாம மத சார்பற்ற ஒரு பாரதிய ஜனதாவா? அதனால ஆளுது இல்ல. இல்ல அறிவாளிகள்லாம் அங்க இருக்கிறாங்களா? ரொம்ப நல்லவங்கலாம் இருக்கிறாங்களா? இல்ல. அப்ப ஏன் பிஜேபி 3வது முறை ஆளுதுன்னா அந்த அளவுக்கு பிஜேபி வருவதற்கு முன்னால் 10 ஆண்டுகளாக ஊழல், காங்கிரஸ் உடைய ஊழல். நீங்க ராஜீவ் காந்தியிலிருந்து தொடங்கிக்கோங்களேன், போபாஸ் பீரங்கி வழக்குல இருந்து நீங்க எடுத்துக்கோங்க. அந்த போர்பஸ் வழக்குல இருந்து அவங்களுடைய ஊழல் தொடங்குது அப்படின்னா இல்ல, அதுக்கு முன்னாலே இருக்குது. ஆனா இந்த பிஜேபி வருவதற்கு முன்னால 2013க்கு முன்னால 10 ஆண்டுகள் தொடர்ச்சி ஆண்டாங்க பாருங்க, அதுல உள்ள ஊழல் தாங்க காரணம். இன்னைக்கு பிஜேபி இந்த அளவுக்கு 3வது முறையும் வருதுன்னா அந்த அளவுக்கு மக்கள் காங்கிரஸை வெறுத்து தள்ளிட்டான். அவ்வளவு ஊழல் நமக்கு தெரியாதா? 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலாம் நம்ம கேள்விப்படலையா?
இன்னைக்கு ஐயா பா சிதம்பரத்தை எடுத்துக்கோங்க. ஆட்சியில் இருந்தா டெல்லியில் இருப்பாரு, ஆட்சியில் இல்லைன்னா வெளிநாட்டில் தான் இருப்பாரு. ஏன்? வெளிநாடுகளில் அவ்வளவு சொத்து. தேர்தல் அப்ப மட்டும்தான். இப்ப பாருங்க, இப்ப கொஞ்ச நாள்ல வந்துருவாரு, பிரச்சாரத்துக்கு வந்துருவாரு. இந்த 4.5 ஆண்டுகள் எங்க போயிருந்தாரு? 4.25 வருஷம் எங்க போயிருந்தாரு? வரமாட்டார். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால அந்த 1 மாசம் வந்திருப்பாரு, திரும்ப வரமாட்டார். அப்ப இது ஊழல் 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 பெருகி போன காங்கிரஸுங்க. அதை கையில வச்சுட்டு விஜய் வந்து ஊழலை ஒழிப்பேங்கிறாரா? அப்புறம் ஸ்கிரிப்ட்ல இருக்கிறத வாசிக்கும் போது அதையும் சேர்த்து வச்சுட்டு வாசிட்டு போக வேண்டியதான். இப்ப புதுசா வந்து காங்கிரஸ் இன்னொரு காரணத்தை சொல்ல வருது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சபரீசன் வந்து RSS உடைய முக்கிய தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப என்னன்னா, இதெல்லாம் என்னன்னா உண்மையா கூட இருக்கலாம். ஆனால் காங்கிரஸுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். நாங்கள் வெளியே போறதுக்கு இதான் காரணம். அவங்க RSS ஓட பேசும்போது நாங்கள் எப்படி வந்து நாங்கள் வந்து மதச்சார்பற்ற இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்ல வராங்களான்னு புரியல. ஆனால் எப்படினாலும் இப்போ இந்த தமிழக வெற்றி கழகமும் காங்கிரஸும் இணைந்தால் அதில் லாபம் யாருக்கு அப்படின்னா பிஜேபிக்கு தான் லாபம். ஏன் கேட்குறேன்னு வைங்க, இந்த திமுக மத்தியில் காங்கிரஸ் உதறி தள்ளதுக்கு அப்புறம், இல்லை காங்கிரஸ் திமுக உதறி தள்ளதுக்கு அப்புறம் திமுக யார்கிட்ட போகும்? சும்மா இருந்துருமா? திமுக சும்மா இருந்துருமா? இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஆனால் முந்தைய விட ஒரு சாஃப்ட் கார்னர் பண்ணும். யாரு கூட? பிஜேபி கூட. அப்ப பிஜேபிக்கு இதுல என்ன லாபம் அப்படின்னா, சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார ரொம்ப தொங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இங்கிட்ட ஒரு 40 சீட் இருக்கே. அப்ப இப்ப லாபம், உண்மையாவே லாபம் யாருக்குன்னா பிஜேபிக்கு தான் லாபம். நஷ்டம் யாருக்கு தெரியுமா? கனிமொழி அண்ட் கோவுக்கு தான் நஷ்டம். இப்ப டெல்லி அரசியலை பொறுத்த வரைக்கும் கனிமொழி அண்ட் கோ அனாதை, ஆளே இல்லை. கிட்டத்தட்ட இப்ப பிரபலமா வலைதளங்களில் போயிட்டு இருக்கு பாருங்க, ஜப்பானுடைய பஞ்ச் அப்படிங்கிற ஒரு குரங்கு ஆதரவற்று தெரியுது பாருங்க, பொம்மையை தூக்கிட்டு தெரியுது பாருங்க. அது மாதிரி நிலைமை தான் கனிமொழிக்கு. கனிமொழி அண்ட் கோ அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ராசா, ஐயா TR பாலு, ஐயா திருச்சி சிவா, இந்த கோஷ்டிக்கு பூரா இனி டெல்லியில ஒண்ணுமில்ல, அனாதையா தான் உட்கார்ந்து இருக்கணும். அது நஷ்டம் வந்து கனிமொழிக்கு தான், லாபம் வந்து கண்டிப்பா பிஜேபிக்கு தான். இப்ப வேற யாருப்பா இந்த தாவேகா கூட்டணியில், இந்த காங்கிரஸ் கூட்டணியில போறாங்க அப்படின்னா ஐயா ராமதாஸ் இப்ப அதுல ரொம்ப மும்முரமா இருக்கிறார். கிட்டத்தட்ட அவரு நெருங்கிட்டார். எப்படி காங்கிரஸை விட்டு காங்கிரஸ் வந்து தமிழக வெற்றி கழகத்தை நெருங்கி வருதோ, அதே போல ஐயா ராமதாசும் தமிழக வெற்றி கழகத்தை நெருங்கி போயிட்டாரு கூட வைங்களேன். ஆனால் 2 கேள்வி ஐயாவுக்கு. ஐயா, நீங்க ரஜினிகாந்தை வந்து நீங்க வந்து விமர்சனம் பண்ணீங்க. அவர் திரைப்படத்துல குடிக்கிற மாதிரி நடிக்கிறாரு, சிகரெட் பிடிக்கிற மாதிரி நடிக்கிறாரு, இது இந்த கால இளைஞர்களை கெடுக்கிற மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்க பேசுனீங்க. ரஜினியோடைய அரசியலை எதிர்த்தீங்க. யாரு? ஐயா ராமதாஸ் அவர்கள், மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள். இப்ப சவாலுங்கயா, இப்ப ரஜினியை எதிர்த்த நீங்கள் விஜயோட கூட்டணியா? இதுவரைக்கும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத, இதுவரைக்கும் எந்த அரசியல் குறித்து பேச்ச கூட பேசாத ஒரு தற்கொலைகளின் கூட்டத்துக்குள்ள ஐயா போறாருன்னா ஐயோ அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஐயாவை. வேற ஒன்றும் வழியே இல்லை. எவ்வளவு பெரிய நீங்கள் அரசியல்வாதி, எவ்வளவு பெரிய சமூக நீதி காத்தவர், ஒரு ஒரு அரசியல்ல ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அதிர்வை வட மாநிலங்களில் ஏற்படுத்தினவர். நீங்க போய் கடைசியில போய் ஒரு நடிகன்ட்ட போய் நின்னுட்டீங்களே அப்படிங்கிறது வந்து ஐயா, இது உங்களுக்கு அசிங்கம், உங்களுக்கு கேவலம் இல்லைங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கே அசிங்கம் தாங்கய்யா. அதுவும் நீங்கள் சார்ந்திருக்கிற அந்த சாதிய ஒரு கட்சி வச்சு நடத்துறீங்க பாருங்க, அந்த குடிக்கு முதல்ல அசிங்கம்ங்க. இது ஒரு சவால் ஐயாவுக்கு. இன்னொன்று, காங்கிரஸும் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கும்போது நீங்க அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு கேள்வி, இனப்படுகொலை செய்த காங்கிரஸோடு கைகோர்க்கிறீங்களா? இரத்த கரைபடிந்த அந்த கையோடு ஐயா மருத்துவர் ஐயாவோட கை கரமும் 2 கரங்களும் சேரப்போகுதா அப்படிங்கிற கேள்வி. இந்த 2 கேள்விகளுக்கும் ஐயா மருத்துவர் ஐயாட்ட பதில் இருந்தா அவங்க தரப்புல ஐயா இல்ல வேற யாருனாலும் சொல்லலாம். இப்ப கூட மார்ச் 5ஆம் தேதி இருக்கக்கூடிய ராகுலுடைய வருகை தள்ளி வைக்கப்படும் தமிழ்நாட்டில். ஏன் அப்படின்னா இன்னும் அந்த கூட்டணி, அந்த நாடகம் வந்து இன்னும் வந்து கிளைமேக்ஸுக்கு போகல. போனாதான் வர முடியும். இல்ல வந்தா இப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா அது வரைக்கும் திமுக இழுக்கும் இந்த பேச்ச. வரும்போது அவர் ஸ்டாலினை சந்திக்கிறாரா சந்திக்கலையா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வரும். அப்ப என்ன பண்றாரு, இந்த தமிழ்நாட்டு வருகையை ராகுல் தள்ளி போடுறாரு. இப்படி பல கோணங்கள்ல பார்த்தாலும் கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகம், காங்கிரஸ், ஐயா மருத்துவர் ராமதாஸ் இந்த கூட்டணி உறுதியாகுது. ஆனால் மிகவும் ஒரு உருப்படாத, ஒரு அநாகரிகமான, ஒரு கோர்வைக்கு சேர்க்க முடியாத ஒரு கூட்டணியாக தான் தெரியுது. அதுவும் ஐயா ராமதாஸ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி சேர்வதுதான் வாய்ப்பு, வேற வழியே இல்லை அப்படிங்கிறதுக்காக அங்க போனார்னா ஐயா அதுக்கு சும்மா கூட இருந்துடலாம்.
இப்படி போய் கடைசி காலத்துல அங்க போய் ஒரு கெட்ட பெயரை, ஒரு அவப்பெயரை தனக்குள்ள வாங்கிக்காம இருக்கிறது நல்லது. ஐயாவுடைய இந்த முடிவு என்பது தற்கொலைக்கு சமமானது. மொத்தத்துல இந்த தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் இந்த கூட்டணிங்கிறது தற்குறிகளும் தருதலைகளும் இந்த சமூக சீரழிவுக்கு வித்திடுகிறது.